நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கிறது. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், ஆதிராவிட பள்ளிகள் அரசு எடுத்து அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கொடுக்கப்பட்ட உரிமையை இன்று பறிக்கின்ற ஒரு அவல நிலை இன்று அரசு செய்து கொண்டிருக்கிறது. என்ன அடிப்படையில் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை, யார் அதற்கு பின்பலம் என்று தெரியவில்லை. அந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் இது இன்னைக்கு கூட ப்ரொஃபஸர் என்ற இவர் பேசினார், நம்ம கிருபாகரனா நம்ம திருச்சியிலேருந்து பேசினார். இந்த மீட்டிங் நடக்குது தெரிஞ்சு நம்ம இந்த பையன் கிருபாகரனா குவேந்திரன் ப்ரொஃபஸர் பேசினார். ஆமாம், அவர் பேசும்போது சொன்னார், என்ன இந்த மாதிரி நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே நாம் போராடி இந்த உரிமையை பெறலை, உயிர் தியாகம் பண்ணி இரத்த களரி பண்ணி ஆங்கிலேயர் காலத்தில் வாங்கினது இந்த உரிமை. இந்த உரிமையை இன்னைக்கு எப்படி இந்த அரசு செய்யுதுன்னு தெரியல. இதை நீங்கள் விடக்கூடாது, நீங்கள்லாம் தலைவர்களாக சேர்ந்துருக்கீங்க, தலைவராக இருந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லி தம்பியோட சொன்னார். அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது 2014 ரேகச்சட்டை வருது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறேன். அந்த ரேகச்சட்டை வரும்போது 2014 வருது. அந்த 1914 வருது. அது 2014 அதுக்கு 100வது ஆண்டு விழாவும் நடத்தினதில் அந்த 1914 ரேகை சட்டம் வரும்போது தான் அது முத்தாய்ப்பாக இது வருகிறது. ரேகை சட்டத்தில் ஆண்கள் எல்லாம் கையெழுத்து போட வேண்டும், 6 மணி to 6 மணி போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையில் இருக்க வேண்டும் என்று அன்றைய அங்கே பக்கத்தில் இருந்த எழுத தெரியறது மட்டும் அப்போ காரியக்காரங்க. இவங்க எதுக்கு ரேகை சட்டம்னு போட்டான்னா கையெழுத்து போட தெரியாதவங்களுக்கு, அன்னைக்கு கையெழுத்து போட தெரியாத நிலைமையில் இருந்தவங்கள ரேகை சட்டம்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தான். இன்றைக்கி அப்படிலாம் வந்துச்சு, பயோமெட்ரிக்லாம் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நிலைமை, ஒரு ஊருக்கு இன்னொரு ஊர் போகணும்னு சொன்னால் இப்போ பாஸ்போர்ட் நம்ம வைக்கிறது மாதிரி, இப்போ நம்ம வேறு நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் பாஸ்போர்ட் வைக்கணும். பாஸ்போர்ட் எடுக்காமல் நீங்கள் போக முடியாது. நம்ம பக்கத்தூருக்கு போகணும்னு சொன்னாலும் அன்றைக்கி பாஸ்போர்ட்டு, ராதாரி சீட்டு இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை, கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த பகுதியில் குறிப்பாக அதில் இப்போ 67 ஜாதி இருக்கா, 68 ஜாதி இருக்குது. ஆனால் அந்த 68 ஜாதியில் எப்படி இருக்குன்னு சொன்னால், டிஎன்டி எப்படி இருக்குன்னு சொன்னால், சேலத்தில் ஒரு வேட்டுவ நாயக்கர் இருக்கார். அந்த ஊர் இங்கிலீஷ்காரன் எதிர்த்துருக்கு. அந்த ஊருக்காரர் மட்டும்தான் அதில் இருப்பார், டிஎன்டியில் இருப்பார். அதே மாதிரி இங்கே நம்ம கொண்டையங்கோட்டை மறவர்கள், அவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாங்க ஆங்கிலேயர்களை, அவர்களை புறம் சேர்த்துருக்காங்க. கொண்டையங்கோட்டை அதில் மறவர்களே அந்த கொண்டையங்கோட்டை மறவர் அவர் சேர்க்கப்படுது. அதே மாதிரி சில எந்தெந்த ஊரில் எந்த ஜாதியினர், நாயுடு இருக்காங்க, குறவர் இருக்காங்க, 68 ஜாதி இருக்கேன், அவங்கெல்லாம் அந்தந்த ஊருக்காரங்க தான் இருக்காங்க. ஆனால் பிரமலைக்கர் சமுதாயம் மட்டும், எந்த பிரமலைக்கர் சமுதாயமும் அனைத்து பகுதியிலும் சொல்லப்போனால் கீழக்குடியிலிருந்து ஆரம்பித்து அன்னைக்கு ஸ்டேஜில் கீழக்குடியிலிருந்து ஆரம்பித்த கூடலூர் வரை அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்கப்பட்டு பிரமலைக்கல்லர் அனைவருமே டிஎன்டின்னு போட்டாங்க. வேறவங்கெல்லாம் அந்த ஊருக்காரங்க மட்டும் இருப்பாங்க, அந்த பகுதிக்காரங்க மட்டும் இருப்பாங்க. இதுதான். ஏன்னா நான் டிஎன்டியில் ஒரு மெம்பராக இருந்தேன் ஒரு டயத்தில். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை, இப்படி ஒரு உரிமை பெற்றதை நாம், அதாவது வளர்ச்சியே அடைய விடாமல் இந்த அப்படி தான் ஆங்கில அரசு பண்ணிது. ஏன்னா அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு ராதாரி சீட்டுன்னு சொன்னால், அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் இருக்குது. ஆனால் அடுத்த ஊருக்கு போகிறது அது மட்டும் இல்லை. அந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக இந்த மக்கள் பின்தங்கி இருந்தார்கள், கல்வி ரீதியாக பின்தங்கி இருந்தார்கள், அதே மாதிரி சமூக ரீதியாக பின்தங்கி இருந்தார்கள். எந்த காரணத்தினால தான் இந்த சட்டமே ஆங்கிலேயர் கொண்டு வர, இவைகளை கொண்டு வந்தால் தான் திருத்த முடியும், வேறு திருத்தத்துக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தான் இந்த சட்டத்தை 1920 கொண்டு வர கள்ளர் சீரமைப்பு துறை என்ற துறையை கொண்டு வந்தார். சரி, இப்போ மாற்றணும்னு என்ன அவங்களுக்கு வருது,
என்ன மாற்றத்தை கண்டு நீ மாத்துற? நீ என்ன மாற்றத்தை கண்டு மாத்துற? அதாவது கல்லல் இருக்கக்கூடாது, ஆதிராவரனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இங்கே இது வேளாளர் நம்ம பிள்ளைமார் சங்கத்தில் இல்லையா, இது யாதவர் சங்கம் காலேஜ் இல்லையா, பள்ளிக்கூடம் இல்லையா, செட்டியார்கள் பள்ளிக்கூடம் இல்லையா, அதாவது நாடார்கள், நம்ம பகுதியில் நிறைய நாடார் ஸ்கூல் இருக்கு. அந்த பள்ளிகள் எல்லாம் எப்படி வந்தது? பேரை மாற்ற சொல்ல முடியுமா உங்களால்? சரி, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. சரி, மதம் இருக்குது, கிறிஸ்டியானிக்கு ஒரு மதம் இருக்குது, முஸ்லீமுக்கு ஒரு மதம் இருக்குது, இந்துக்கு ஒரு மதம் இருக்குது. அதை நீங்கள் மாற்ற சொல்ல முடியுமா? மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கா? நீ கேட்க முடியுமா? வேற ஜாதியை நீ எடுறான்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஏன் இந்த வன்மை, இந்த வன்மைத்தன்மை எதுக்கு? இந்த ஆதிதிராவிடருக்கும் கல்லருக்கு மட்டும் ஏன் இந்த இது போன்ற ஒரு நிலை வந்திருக்கிறது? ஏன் எடுத்தீங்க அந்த மாதிரி? இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது 2013 அசம்பிளியில் பேசுகிறார், பட்ஜெட்டில் பேசுகிறார் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தோம். எதிர்ப்பு தெரிவித்து அது போய் எல்லாம் அமைச்சரும் பார்த்தோம், ஐபென்னை பார்த்தோம், அந்த கன்சர்ன் பேக்வர்டு கிளாஸ் மினிஸ்டர் பார்த்தோம், அதே மாதிரி இவரை பார்த்தோம், நம்ம அந்த கன்சர்ன் மினிஸ்டர் மகேஷ் பார்த்தோம், அன்பில் மகேஷ் பார்த்தோம், எல்லா பேரும் பார்த்தோம். எல்லா பேரும் பார்த்து என்ன சொன்னாங்க? இல்லை, இது இது வந்து அந்த 3 மாவட்டத்தில் பெரிய பிரச்சனை வரும், அது செய்யக்கூடாது, அப்படி பண்ணால் நமக்கு வருங்காலத்தில் இப்படியே சொன்னார், எந்த ஓட்டு நீங்கள் வாங்க முடியாது திமுக அப்படியே சொன்னார். அதை அசம்பிளிலையும் பேசினார். ஆறு நம்ம ராஜகண்ணப்பன் வந்து அசம்பிளிலையும் பேசினார். இது தேவையில்லாத இது தமிழக முதல்வர் வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி சொன்னார். நிச்சயமாக செய்வார்னு சொன்னார், அப்படியே சொன்னார். அவர் அசம்பிளியில் பேசின பேச்சு இருக்கு. இப்போ அப்படி சொல்லியிருக்கும்போது ஒரு நபர் கமிஷனை போட்டு அதாவது நீதியரசரை போட்டு இன்றைக்கி வந்து இப்படி பண்ணியிருக்குது எந்த விதத்தில் நியாயம்? யாரை கேட்டீங்க? சரி, இந்த தலைவர்கள்லாம் மக்களுக்காக உழைக்கிற தலைவிங்க, இதில் வந்து சம்பளமாக வருது இவங்களுக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஆளை கேட்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏன் கேட்கல? நீங்கள் யார்? இப்போ நீங்கள் இப்போ இங்கிலீஷ்காரனுக்கு மேலே நீங்களா? இங்கிலீஷ்காரன் தான் அதிகாரத்தை பயன்படுத்துவான். ஜனநாயக நாட்டில் உங்கள் சவரத்துக்கு நீங்கள் கொண்டு வருவீங்களா? என்ன அடிப்பில் கொண்டு வரீங்க? அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? இன்ன வரைக்கும் இல்லை. அப்படி சொல்லி முடிவெடுத்த பின்பு இப்படி ஒரு நபர் கமிஷன் இப்படி அறிவிச்சிருக்கே, எந்த ரூபத்தில் சரியாக இருக்கும்? எப்படி சரியாக இருக்கும்? அதனால தான் அந்த கேள்வியை தான் இப்போ தலைவர் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு காலம் விடக்கூடாது என்ற மனநிலை அனைவருக்கும் இருக்குது. அந்த விடக்கூடாது என்ற மனநிலையை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சொல்லப்போனால் 1999 வல்லரசு அவர்கள் இந்த இடைநிலை ஆசிரியர்கள், அப்போ 8வது வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் இருந்துச்சு, அப்போ போடும்போது 99 8வது வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் போகலாம். அன்னைக்கு வந்து பிரியாட்டிட் ஆக்சுவலி நான் இருந்தேன் அன்னைக்கு அசம்பிளியில், இது அவரோட வல்லரசோடு இருந்தேன். அன்னைக்கு வந்து 75% இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும்னு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த லெட்டரில் அங்கே ஒரு ஆள் நம்மால் இருந்து, அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம இருந்து இப்படி கொடுத்தா யாராவது கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, இது வந்து கவர்மெண்ட்டும் கொடுக்காது, நீங்கள் வந்து ஆதிராவிடர் நலத்துறையில் எப்படி பிரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அது மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்லி அது மாதிரி எழுதி கொடுத்து அன்னை ஐபிஎன் அவரோட போய் அன்னை கொடுத்து அந்த பிரியாரிட்டி ஷுட் பி கிவன் டு த பிரமிளை கல்லர் அப்படின்னு சொல்லி அந்த இதை வாங்கினாங்க. அதில் எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க? 190 200 பேர் ஒரே நாளில் வேலை. டீ வாங்கி கொடுத்து அவருக்கு வேலை கிடச்சி. இந்த உரிமை பறிக்கப்படுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதற்காக ஏற்றுக்கொள்ளணும்? எதுக்காக ஏற்றுக்கலாம்? இப்படி உரிமை பறிக்கப்படுது. அந்த உரிமையை நாம் விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்று இங்கே இருக்க தலைவர்கள்லாம் அவ்வளவு லேசாக இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுதா? சரி, இவங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சிங்களா? என்ன அது நீங்களாம் உங்கள் ஆளுகெல்லாம் பணக்காரர் ஆகிட்டாங்க, நல்லா படிச்சிட்டிங்க, நீங்கள் அது மேல் இப்போ கொடுக்க மாட்டேங்க சொன்னையா? கூப்பிட்டு பேசுனியா? என்ன நீங்களாம் உட்காந்து ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறீங்க. ஒரே நாள் வந்திருக்காரு சந்துரு ஜேடி ஆஃபீஸுக்கு. ஜேடி ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸர் என்ன செய்ய முடியும்? நீதியரசர் வரும்போது அவங்க சொல்கிறத கேட்பாங்க, எவ்வளோதான். சரி, இந்த கல்லர் சீரமைப்புள்ள பள்ளிகள், இந்த கல்லர் சீரமைப்புள்ள இருக்க பள்ளிகள் வந்து அந்த இடங்கள் வந்து யாருது? அந்த இடங்கள் யாருது?
அந்த இடங்கள் அனைத்தும் கல்லர் காமன் ஃபண்டில் உருவாக்கப்பட்டு வாங்கப்பட்ட இடங்கள், கட்டிடங்கள். அதை வந்து தாரை வாக்குறதுக்கு நீ யாரு? இந்த கவர்மெண்ட் இந்த கல்லர் காமன் ஃபண்ட கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்தை நீ அரசு எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? அந்த கேள்வியை தான் தலைவர்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். யார் நீ? எங்க சொத்தை ஒவ்வொருத்த எங்க பாட்டு முப்பாட்டுன்னு சொன்னு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 1 ரூபா கொடுத்து கொண்டு வந்த திட்டத்தை எடுக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? கொடுத்த உரிமையை பறிக்க வேண்டும் இப்ப நீ கொடுக்கல. இந்த 1947 சுதந்திரம், அது 1920 சொல்லப்பட ஒரு மாப்பிள்ளை சொன்னதுன்ட்டா அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம். இது யார் சொன்னா? எதுக்காக எடுக்கிறீங்க? யாரை கேட்டீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் அறிக்கை நீதியரசர் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். நாம் என்ன சொல்றோம் சொன்னா, இந்த அறிக்கையை அரசு அதாவது அமல்படுத்தக்கூடாது. முதல் கோரிக்கை இந்த அமல்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்ல, இது இவர்களுடைய உரிமை பாதிக்கப்படும். ஆதிராவின் சரி, கல்லர் சீரமைப்பின் துறை சரி, இவருடைய உரிமை பாதிக்கப்படும். சரி, எந்த ஆதிராவிரம் பெரிய அங்கே கூட கொஞ்சம் நிறைய ஐஏஎஸ் இருக்காங்க. சொல்ல போனால் இங்கே என்ன இருக்குது? என்ன படிச்சிருக்கோன்னு சொல்லுங்கள். அதில் கூட ஐஏஎஸ் கூட. இதில் என்ன இருக்குது? யார் இருக்கா? சொல்லப்போனால் என்ன, இந்த சமுதாயத்தில் இந்த டிஎன்டி இருக்கிற சமுதாயத்தில் எத்தனை ஐஏஎஸ் இருப்பாங்க சொல்லுங்கள்? 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எஸ்பி டிஎஸ்பி எத்தனை பேர் இருப்பாங்க? லிமிட்டெட் பீப்புள். லிமிட்டெட். எதனால் நீ மாத்திர இந்த லிமிட்டெட் பீப்புளை இன்னும் தர்சாகி வீட்டில் ஊரில் திட்டம் விவசாயம் பண்ணிட்டேன், பழைய மாதிரி கொள்ளையடிக்கிட்டேன், பழைய மாதிரி எவனும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல தூண்டுறீங்களா இந்த அரசு? அப்படி தூண்டுறதுக்கு நீங்கள் கையாள அரசு வந்து இருக்குமா? நான் கேட்குறேன், நீங்கள் வந்து திருநெல்வேலி இருக்க நீதிமன்ற ஜெயிலு, அந்த ஜெயிலில் பாளையங்கோட்டில் இருக்க ஜெயிலு, அந்த ஜெயிலில் எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப வருஷமா நாடாருக்கு ஒரு ஜெயிலு, தேவருக்கு ஒரு ஜெயிலு, எஸ்சிகளுக்கு ஒரு ஜெயில். எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, உலகத்தில் எங்கேயும் கிடையாது. சரி, நீ அதுக்கு என்ன முயற்சி எடுத்த? இந்த அரசு நீ என்ன முயற்சி எடுத்த? என்ன அது இந்த மாதிரி வச்சிருக்கே, இப்படி மாற்றணும் சொல்லி நீ என்ன முயற்சி எடுத்திருக்க? இவங்களை மட்டும் கேட்காம முடிவெடுக்கிற. இவருடைய வளர்ச்சியை பற்றி என்ன சரித்திரம் வச்சிருக்க? என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க? யாரை கேட்டாலும் முடிவெடுத்தீங்க? இந்த கேள்வி இருக்கு. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கருத்துக்களை, ஏன்னா பிரஸ்காரங்க காலையிலேருந்து 4 மணிலேருந்து இருக்காங்க, உங்களுடைய கருத்துக்களை இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நாம் வந்து ஒரு சில சொல்கிறோம், அவ்வளோதான். எல்லாம் இங்கே இருக்க லீடர் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் எல்லா விஷயமும் தெரியும். நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக என்னென்ன பண்ணால் இதை எதுக்கணும். சரி, அப்படி வச்சுக்கலாமா? நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து எப்படிப்பட்ட போராட்டம் நடத்துவது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலையை எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்துவது, எப்படி இந்த அரசை வென்றெடுக்கிறது, இந்த ஆணையை மீண்டும் நாம் எப்படி பெற வேண்டும், அதற்கான தீர்வுகளை, உங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்க தலைவர்கள் முதல்